வெல்கம் ஸ்டூடெண்ட்ஸ் ஃபார் திஸ் NMMS கிளாஸ். NMMS எக்ஸாம் வந்து பிப்ரவரி 3ஆம் தேதி வரும். உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். மேட் அண்ட் சாட்டுங்க 2 பரீட்சை இருக்குது. நம்ம அதை பற்றி எல்லாம் படிச்சுட்ருக்குறோம். தரவாய்க்குங்க. ஏன்னா கஷ்டமாக வந்ததுன்னா அப்புறம் நீங்கள் அதுக்கும் ரெடியாக இருக்கணும். அதனால் நீங்கள் தரவாய்க்கணும். சரியா? ஓகே, குட். நம்ம இப்போ வந்து ஒரு ஸ்க்ரீனை ஷேர் பண்ணுறேன். 2 ஸ்க்ரீன் இன்றைக்கி வச்சுருக்கேன். சாரி, அது என்னென்ன ஸ்க்ரீன்னு பார்க்கலாம். I've got 2 screens today. Good evening. Good evening, good evening. Why are you late? You are 2 minutes late. I'm sorry, sir. No, I don't need sorry. But next time you should not come late. Okay. இப்போ ஒரு சின்ன மார்க் டெஸ்ட் ஒன்று பார்க்க போகிறோம். ஒரு 5 கேள்வி ஒரு மார்க் டெஸ்ட். சயின்ஸ் மட்டும் எடுத்திருக்கேன்னு நினைக்கிறேன். ஆக்சுவலாக இது நான் போன கிளாஸ்லேயே பண்ணணும்னு நினச்சேன். அது பண்ணாததுனால அதனால ஜனவரி 3 போட்டிருக்கேன். இப்போ தெரியுதா? ஸ்க்ரீன் தெரியுதா? Yes, sir. Visible, sir. Visible. Okay. See, January 5. இன்னைக்கு 5 தானே. ஜனவரி 5 டேட்டில் இதை நம்ம பண்ண போகிறோம். ஓகே. ஜனவரி 3லேயே நான் ப்ரிப்பேர் பண்ணது. ஆனால் போன கிளாஸ் நம்ம எடுக்கலை ஏதோ ஒரு ரீசன்னால. ஓகே, நோ ப்ராப்ளம். வில் கோ டு ஓகே. ஆர் யூ ரெடி? வில் கோ டு த ஃபர்ஸ்ட் கொஸ்டின். எஸ், வில் கோ டு ஃபர்ஸ்ட் கொஸ்டின். ஃபர்ஸ்ட் கொஸ்டின். ஓ, பார்த்தோம்ல தஞ்சாவூர் டால். தஞ்சாவூர் டால் பார்த்தாச்சு இல்லை? Yes, sir. யா பார்த்தாச்சு. சாரி நான் பார்க்கலன்னு நினச்சிட்டு இது எடுத்துருக்கேன். பாருங்களா என்னுடைய. ஓகே, லெட்ஸ் கோ டு திஸ் ஒன். NMMSோட ஒரு சாம்பிள் டெஸ்ட் ஒன்று வச்சுருக்கேன், பார்க்கலாம். இப்போது இதில் என்னென்ன பார்த்தோன்னு தெரியல. மேபி நம்ம வில் கோ டு லிட்டில் பிட் ஆஃப் மேட் அண்ட் தென் வில் கோ டு சயின்ஸ் அண்ட் அதர் திங்ஸ். ஓ, இதெல்லாம் பார்த்தாச்சா? நான் பார்க்கலன்னு நினச்சிட்ருக்கேன். ஓகே, இந்த மாதிரி கொஷின்ஸ் நம்ம பார்த்துருக்க மாட்டோம், அதிகமாக பார்த்துருக்க மாட்டோம். 1 minute. ஓகே, கொஷின் 15 16 பார்க்கலாம். ஒரு பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. அதில் நான் அந்த கேள்விக்குறியில் அந்த கொஷின் மார்க்கில் என்ன வரும்னு கேட்குறாங்க. BCDEFGHIJ வரும், KL வரும், JL வரும். அப்புறம் தெரியுதா? ஸ்க்ரீன் தெரியுதா? Yes, sir. Okay, what is the answer you will get for question number 16? எனக்கு வந்துருச்சு ஆன்சர். சி BCDEFGHIJ வரணும். ஓகே, 4 ஆப்ஷனில் 3 ஆப்ஷனில் ஜே இருக்குது. அப்போ 4th ஆப்ஷன் இஸ் நாட் கரெக்ட், அது அவுட். இப்போ அடுத்தது பிக்கு அப்புறம் டி, சிடி. அந்த வாட் இஸ் ஆன்சர்? JL 20, sir, because 20, sir. 20, sir. JL 20. அப்படியா? JL 20 எப்படி வருது? J வரும், L வரும். ஏன் 20? ஓ, 4 into 5 20. கரெக்ட். So JL 20 is and 5 into 20, sir. correct. Very good, Nishin. Fantastic. வாழ்த்துக்கள். அடுத்த கேள்வி பார்க்கலாம். இது எப்படி ராச்சிஸ் பண்றது? Thank you, sir. சே, என்னதான் பண்றதுன்னு தெரியல. என்ன பண்றதுன்னு தெரியல. இருப்பா, இது எனக்கு காமிக்கவே இல்லை. நான் கொஸ்டின் தெரியல. ஸ்கிரீன் தெரியல சார். ஸ்கிரீன் தெரியல சார், டிபி தான் தெரியுது. இது பார்க்கலாம். ஒரு நிமிஷம். ஸ்க்ரீன் தெரியலங்கிறீங்களா? ஒரு நிமிடம். தெரிய வச்சிடலாம். ஒரு நிமிஷம் இருங்க. மை காட், என்னடா இது? இப்போ தெரியுதா சார்?
இப்போ ஸ்க்ரீன் தெரியுதான்னு கேட்குறேன். சார் தெரியல சார். ஏன் தெரியல? ஒரு நிமிஷம் இருங்க. ஒன் மினிட்ப்பா. ஏன் தெரியல எனக்கே தெரியல. இப்போ தெரியுதா? முதல்ல தெரியாதவங்களுக்கு இப்போ தெரியுதான்னு கேட்குறேன் ஸ்க்ரீன். சார் தெரியுது சார். ஆ ஓகே ஓகே, இப்போ தெரியுது. எல்லாருக்கும் தெரியுதா? எஸ் சார். எஸ் சார். ஓகே. ஸோ ஐ திங்க் 17 வேறு 18 பார்க்கலாம். 18 பார்த்தீங்கன்னா 4 பாக்ஸ் இருக்குது. அதில் ஏதோ பாக்ஸ் இருக்குது. அந்த கொஷன் மார்க்கில் என்ன வரும்னு கேட்குறாங்க. குட் ஈவினிங் சார். குட் ஈவினிங். இப்போ தான் சம் ப்ராப்ளம் இன் மை இது என்னன்னு தெரில. ஓ மைக் வேறு ஆஃபா. இப்போ என்னோட இதில் சில ப்ராப்ளம் இருந்தது. இப்போ சரியாயிடுச்சுன்னு நினைக்கிறேன். இப்போ தெரியுதா? ஸ்க்ரீன் தெரியுதா எல்லாருக்கும்? சார் ஸ்க்ரீனே வரல சார். வரல. ஆமாம் வரல. ஒரே நிமிஷம். ஏதோ நெட்வொர்க்கு சரியில்லை. என்ன பண்ணுறது? இப்போ தெரியுதா? சார் ஸ்கிரீன் தெரியுது சார். வெரி குட். எஸ் சார். ஸோ அந்த கொஷன் மார்க்கில் 18th கொஷன் பாருங்க. 17th விட்டுருங்க. 17th கொஷன் பாதியே தெரியுது. 18th கொஷனில் அதுக்குள்ளே யாரும் வராங்களே, என்னடா இது, கொஞ்சம் நேரத்தில் வாங்கண்ணா, இது பெரிய நியூசன்ஸாக இருக்குது பின்னாடி வர்றவங்க. ஸோ 18th கொஷன் அந்த கொஷன் மார்க்கில் என்ன வரும்னு கேட்குறாங்க. சார் பி சார். பி வருமாங்கிறீங்களா? எப்படி? பி ஓட எண் வந்து 7 சார். என்னோடது 14 சார். ரெண்டு பிளஸ் பண்ணா 21 சார். அந்த மாதிரி தான் சார். கே ஓட இது வந்து 11 சார். அப்ப பி ஓட இது வந்து இது 16 சார். ரெண்டே பிளஸ் பண்ணா 27 வருது சார். சார் எஸ் சார் பி சார். இ வந்து 5, ஜே வந்து 10, ரெண்டையும் கூட்டினா வருது. ஆமாம். எஃப் பிளஸ் வந்து பண்ணா 6, 15 சார். பி வந்து 16. ஆமாம். அப்போ 27ல் கே, ABCDEFGHIJK, கே வந்து 11 போயிட்டா 16 வந்து பி. கரெக்ட். யூ ஆர் வெரி குட். 18th கொஸ்டின் இஸ் பி. வெரி குட். ஓகே. 19th கொஸ்டின் பாருங்க. 4, 5, 6, 40, 7, 6, 10, 140, 2, 8, 5 என்ன வரும்னு கேட்குறாங்க. என்ன வரும்னு கேட்குறாங்களா? Four, 5, 6, 40.
13. எப்படி கண்டுபிடிக்கிறது? என்ன ஆன்சர் வருங்க? 4, 5, 6, 40. என்ன ஆன்சர் வருது தெரியுதா? யாருக்காவது வருதா? கேக்குதா நான் பேசுறது? எஸ் சார். என்னவா இருக்கும்? சரி 4, 5, 6, 9, 6, 54. தெரியாது, நம்ம விட்டு போய் அப்புறம் பார்த்துக்கலாம். விடுங்க, அடுத்தது பாருங்க. 16, 8, 8, 36, 27, 18, 464 question mark. சார் நான் அந்த ஃபர்ஸ்ட் ஒன் வந்து இது கண்டுபிடிச்சேன். எதுப்பா சொல்லுப்பா? ஃபர்ஸ்ட் ஒன் 6 வந்து 4 ஸ்கொயர் சார். சார் 8 வந்து 2 கியூப் சார். 4 ஐயும் 2 இன்டு பண்ணா 16 8. இல்ல ஃபர்ஸ்ட் ஒன்னா இது 19th क्वेश्चनआ? எஸ் சார் 19th ஒரு ஓ சொல்யூஷன். 20th क्वेश्चनआ? 20th क्वेश्चन சொல்லுங்க பார்க்கலாம். சார் 16 வந்து 4 ஸ்கொயர் சார். 2 வந்து 19. 8 வந்து இது 2 கியூப் சார். 4 ஐயும் 2 இன்டு பண்ணா 8 சார். சரி. அந்த 36 வந்து 6 ஸ்கொயர் சார். 36 வந்து 6 ஸ்கொயர் சார். நான் வந்து சார் 7 வந்து 3 கியூப் சார். சார் நான் 19th क्वेश्चन கண்டுபிடிச்சேன். இருப்பா 20th சொல்லிட்டு இருக்காங்க, கொஞ்சம் அமைதியா இருங்க. 20th பாருங்க. 19th क्वेश्चन கண்டுபிடிச்சேன் சார். 8 சார் சார் 20th क्वेश्चन சொல்லுங்க. 19th क्वेश्चन அப்புறம் பார்க்கலாம். 19th அப்புறம் பார்க்கலாம். சார் 8 இருப்பா, இப்போ என்ன ஆன்சர் வருது உனக்கு? சார் இது 4 ஸ்கொயர் 16 சார். 8 எப்படி கண்டுபிடிச்சீங்க சொல்லுங்க? சார் முதல்ல 16 வந்து 4 ஸ்கொயர் சார். அடுத்து 8 வந்து 2 கியூப் சார். சரி. 4 ஐயும் 2 இன்டு பண்றாங்க சார். இது ரெண்டையும் இன்டு பண்ணா 8 சார். அடுத்து 36 வந்து 6 ஸ்கொயர் சார். 27 வந்து 3 கியூப் சார். 16 3 இன்டு பண்ணா 8. அதாவது 4 வந்து எடுத்தா அதோட ஸ்கொயர் ரூட் எடுத்தா 2, 64 கியூப் ரூட் எடுத்தா 4. அப்ப 2 into 4 அது பேர் கியூப் ரூட்னு பேர். 64க்கு கியூப் ரூட் எடுத்தா 4 வரும். 4க்கு ஸ்கொயர் ரூட் எடுத்தா 2 வரும். அப்ப 2 into 4 8. அதுதான் அந்த ப்ரீவியஸ் ரெண்டு டயக்ராம் பண்ணியிருக்காங்க. இப்போ 36க்கு வந்து ஸ்கொயர் ரூட் எடுத்தா 6, 27 கியூப் ரூட் எடுத்தா 3, 6 into 3 18. அதே மாதிரி முன்னாடி டயக்ராமில் 16க்கு ஸ்கொயர் ரூட் எடுத்தா 4, 8க்கு கியூப் ரூட் எடுத்தா 2, 4 into 2 8. அப்போ அதே மாதிரி இந்த தேர்ட் இதில் வந்து 8 வரும். வெரி குட், நல்ல கண்டுபிடிப்பு, வெரி குட். இப்போ 19th क्वेश्चन போகலாம். யாரோ 19th கண்டுபிடிச்சிட்டேன்னு சொன்னாங்க, இப்போ போகலாம். எப்படி கண்டுபிடிச்சீங்க? சொல்லுங்க. அதாவது சார் 4 5 6 இது மூணையும் இன்டு பண்ணனும். ஒன் அட் a time பண்ணி மூணா டிவைட் பண்ணா. அவர் பேசிட்டு இருக்கும்போது நீங்க பேசக்கூடாது. ஒருத்தர் பேசும்போது குறுக்க பேசக்கூடாது, மற்றவங்க அமைதி ஆயிக்கணும், சரியா? அது யாரோ பேசிட்டு இருக்கும்போது எதுக்குமா பிரச்சனை நீங்க நடுவால போட்டுக்கிறீங்க?
சொல்லுப்பா. சார் 4, 5, 6 இருக்குல்ல சார், ஒரு ஆன்சர் வருது சார். அதால 3 டிவைட் பண்ணா 40 வருது சார். எது எது இது 2 20 60 ஆமாம் 40 வருது. அது 4 × 5 × 6 டிவைட் பை 3 அப்படி அப்படியா? எஸ் சார். அதே மாதிரி எஸ் சார். 7 × 6 × 10 டிவைட் பை 3 இருப்பா 7 × 6 × 10 டிவைட் பை 3 போட்டால் 140 வருது. கரெக்டு. அதே மாதிரி 12 × 8 × 5 டிவைட் பை 3 போட்டால் என்ன வருதுன்னு பார்க்கலாம். 160 சார். இருங்க 12 6 48 48 × 5 40 160. நல்லா பாருப்பா. உன்னோட லாஜிக்கிலேயே பார்த்தா டிவைட் பை இது டிவைட் பை 3 பட் 12 × 8 × 5 டிவைட் பை 3 அப்போ 4 32 ஆமாம் 160 வருது. கரெக்ட் வெரி குட். 160 தெரியுதா? 3ஐயும் மல்டிப்ளை பண்ணி 3ஆல் டிவைட் பண்ணியிருக்காங்க. அப்போ 12 × 8 × 5 3 3ஐயும் மல்டிப்ளை பண்ணி டிவைடட் பை 3 போட்டால் 160 வருது. அதுதான் ஆன்சர் அப்படிங்கிறாரு. கரெக்ட். வெரி குட். ஓகே, அடுத்தது என்ன பிரச்சனை? உனக்கு இதே மாதிரி தான் வந்ததா பிரச்சனை? ஓகே அடுத்தது பார்க்கலாம். 21 பார்க்கலாம். 21 இங்கே மறைஞ்சிட்டு இருக்குது. 21 என்ன கேள்வினா, ஃபைண்ட் த டேர்ம் விச் இஸ் நாட் அசோசியேட்டட் வித் அதர்ஸ். ஏஷியா, அண்டார்டிகா, ஆப்பிரிக்கா, அர்ஜென்டினா. எது ஆட் மேன் அவுட்னு கேட்குறாங்க. அர்ஜென்டினா. ஏன் சார்? ஏன் கேட்குறேன். கரெக்ட். மற்றதெல்லாம் கான்டினென்ட். யா, அர்ஜென்டினா வந்து ஒரு கண்ட்ரி, அதெல்லாம் கான்டினென்ட், அதாவது அதெல்லாம் கண்டம். அர்ஜென்டினா மட்டும் ஒரு நாடு. ஓகே, 20 செகண்ட் பாருங்க எது கரெக்டா இருக்குன்னு. சார் பெருங்குடல் கிட்டத்தட்ட உணவு குழாய் எல்லாம் உள்ள இருக்கும் சார். தோல் மட்டும் தான் சார் வெளியே இருக்கும். கரெக்ட். வெரி குட். யார் வாழ்த்துக்கள், யார் சொன்னாலும் வாழ்த்துக்கள். வெரி குட். அடுத்தது பார்க்கலாம். அப்போ மேட்டில் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக தான் இருக்கீங்களா தெரியுது. பார்க்கலாம். 4:19 7 what? நான் கண்டுபிடிச்சிட்டப்பா. 23rd கொஸ்டின் நான் கண்டுபிடிச்சிட்டேன். Sir, 54 sir. 54. 54 நல்லா பாருங்க. 55 55 சார். 55 I think is the right answer. எப்படி லாஜிக் சொல்லுங்கண்ணா. சார் I0 20 சார். 19 சார். 7 8 56. அதுலேருந்து 1 போச்சு 55. கரெக்ட். வெரி குட். சார் நான் வேற மாதிரி கண்டுபிடிச்சிருக்கேன் சார். சொல்லுங்க எப்படி. சார் 4 ஓட ஸ்கொயர் 16 சார். அது + 3. அது கூட 3 சார். ஆமா. அடுத்து 7 ஓட ஸ்கொயர் 49 சார். அதோட 6 சார். 3 டேபிள். நானே நீ பண்ற மாதிரி தான் பண்ணேன். பட் ஏதோ ஒரு மெத்தட்ல கரெக்ட். ரெண்டு மெத்தடுமே கரெக்ட் தான். நான் இந்த ரெண்டாவது அந்த பையன் பண்ணான்ல நிஜினா, அவன் பண்ற மாதிரி தான் நானும் பண்ணேன். ஓகே, வெரி குட். நோ ப்ராப்ளம். நமக்கு எப்படி ஆன்சர் வரணும் அவ்வளோதான். அடுத்தது 24th கொஸ்டின். Thirsty is to water, sir. அப்படியா? கரெக்டான்னு பாருங்க. சார் டார்க்னஸ் அதாவது நைட் டைம்ல வந்து லேம்ப் யூஸ் பண்ணுவோம் சார். வாட்டர் தாகம் எடுத்துச்சுன்னா தண்ணி யூஸ் பண்ணுவோம். Can you make a sentence out of darkness and lamp? Can you make a sentence using these two words? Can you make a sentence using the word darkness and lamp? இந்த ரெண்டு வார்த்தை யூஸ் பண்ணி ஒரு The current is fused, so my room was darkness,
So I used the lamp. டேய் ஒரே சென்டென்ஸ் தான் பண்ணணும், 10 சென்டென்ஸ்லாம் சொல்லக்கூடாது. ஒரே சென்டென்ஸ் எடுத்து சொல்லுங்க பார்க்கலாம். யார் வேணால் சொல்லலாம், ஒரே சென்டென்ஸ். அவர் சொன்ன மாதிரி 3 சென்டென்ஸ். தமிழ்ல சொல்லலாமா? சரி தமிழில் சொல்லு, அப்படிதான் பார்க்கலாம். தமிழ் எப்படி சொல்லுவீங்க? வெளிச்சம் இல்லாத இல்லை அப்படி வேண்டாம், அது ஒர்க் அவுட் ஆகாது. தமிழ் இங்கேயே தமிழில் கொடுக்கலையே, இங்கிலீஷ் தான் கொடுத்துருக்காங்க. இங்கிலீஷ் தான் சொல்லணும், 2 பக்கம் இங்கிலீஷ் தான் கொடுத்துருக்காங்க. தமிழ் மீடியத்தில் கூட இங்கிலீஷ் தான் கொடுத்துருக்காங்க. அப்போ நீங்கள் இங்கிலீஷ் தான் சொல்ல வேண்டும். ஒரு சென்டென்ஸ் ஃபார்ம் பண்ணுங்க. பிரக்ஷனா, யூ மேக் எ சென்டென்ஸ். Yes sir, I'm already make this sentence. நான் சொல்றேன் சார். Turn off the lamp. I want to hide in the darkness, sir. What is that? Can you come again? Can you Turn off repeat? the light, sir. Turn off the light. I will go into darkness. Lamp, sir. ஓகே, Yes, sir. அப்படி வித்தியாசமாக திங்க் பண்ணுறீங்க. ஓகே, அப்புறம் அடுத்தது எப்படி 4th ஆப்ஷனுக்கு எப்படி கரெக்டாக வரும்? வரமா? பார்த்து கண்டுபிடிங்கம்மா, நான் வந்துடுறேன். Sabinullah sir. வேணும். என்ன சென்டென்ஸ் ஃபார்ம் பண்ணீங்க? வந்துட்டப்பா நான். என்ன சென்டென்ஸ் ஃபார்ம் பண்ணீங்க? I drink water because I'm thirsty, sir. Okay, this is somewhat closer. I drink water because I am thirsty. அதே மாதிரி அந்த சென்டென்ஸ் அது டார்க்னஸ் லேம்புக்கு சொல்லுங்க. இதே மாதிரி டார்க்னஸ்க்கு லேம்புக்கும் சொல்லுங்க. I switched on the lamp because of darkness. Correct? I switched on the lamp because of darkness. Yes or no? Yes, sir. அது மாதிரி நீங்க Correct, sir. சென்டென்ஸ் ஃபார்ம் பண்ணி தான் இந்த கொஸ்டினை நீங்க ஆன்சர் பண்ணணும். அப்படி தான் பழகணும். எக்ஸாமில் போய் வேணும் நீங்கள் ஃபாஸ்ட்டாக பண்ணுறதுக்கு இப்படி பண்ணிக்கலாம். பட் சென்டென்ஸை ஃபார்ம் பண்ணாதான் கரெக்டான ஆன்சர் வரும். இல்லைன்னா நீங்கள் தப்பு பண்ணிடுவீங்க. ஏதோ ஒரு வகையில் தப்பு பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த கொஸ்டின்லேயே கூட இதே கூட கொஞ்சம் டிஃபிகல்ட்டான கொஸ்டின் தான். ஐ ஒன்ட் சே தட் ஈஸி. ஓகே, go to question number 25. Arrange the following words in a meaningful sequence. சார் கிரைம் கிரைம்னா குற்றம் சார். கிரைம்னா குற்றம் சார். I don't want your meaning. You tell me the arrange the following words. Sir, crime, police, Crime, judge, police, punishment. judge, punishment. Correct. Crime, police, judge, punishment. That is the... Yes sir. Okay, he commits the crime. He was... No, இங்க பாருங்க, listen. One person commits the crime. He was caught by the police and brought to the court and the judge gives the punishment. Okay, you should be able to make such sentences. புரிஞ்சுதா குழந்தைகளா? ஹலோ, அந்த மாதிரி கம்ப்ளீட் சென்டென்ஸ் நீங்க அப்படி இன்டெப்தா படிச்சாதான் உங்களுக்கு கான்ஃபிடென்ட் ஆவீங்க. சும்மா மட்டும் ஏதோ ஒன்று சொல்லிட்டு போயிட்டு அப்படி ஆகாது. இப்போ நம்ம படிக்கும்போது, எக்ஸாம் எழுதும்போது வேறு, படிக்கும்போது இப்படி பண்ணிங்கன்னா உங்களுக்கே ஒரு கான்ஃபிடென்ட் வரும். ஓகே, கோ டு கொஸ்டின் நம்பர் 26. Arrange the following in alphabetical order.
சார் ஃபோக்கு சார் ஆப்ஷன் 3. ஃபோக் A foliage follow B D C A B D C third option சார் ஆப்ஷன் ABD A B D C அதான் மூணாவது ஆப்ஷன் தான் கரெக்டான ஆன்சர். ஓகே, வெரி குட். அடுத்தது 27th question. A word which cannot be formed from the word indispensable. பெரிஷபிள் சார் சார் பெரிஷபிள் ஏன் அப்படி? சரிங்க சார் இண்டிஸ்பென்சபிள் ஆர் வந்து இல்ல, அந்த இன்டிஸ்பென்சபிள் இல்ல ஆர் கிடையாது. அதனால அது பெரிஷபிள் தான் ரைட் ஆன்சர். ஓகே, ஒரு சேஞ்சுக்காக நம்ம இப்படி பார்க்கலாம். 1 by 1 நான் சொல்றவங்க மட்டும் ஆன்சர் பண்ணணும். நிசின், டிசேபிள்டு என்றால் என்ன? டிசேபிள்டு என்றால் என்ன? சார் டிசேபிள்டுனா ஒதுக்கி வைக்கிறதா சார்? ஒதுக்கி வைக்கிறதா? நல்லா பாருங்க. சார் நான் சொல்லுவேன் சார். சொல்லுங்க. சார் இப்போ வந்து டிசேபிள்னா இப்போ நம்ம நெட் ஆன் பண்ணி வச்சிருக்கோம்னு வச்சுக்கோங்க, அது ஆக்டிவ்ல இருக்கு, நம்ம அதை டிசேபிள் பண்றோம் அப்படிங்கிற மாதிரி வச்சுக்கலாமா சார்? ஆமா, நான் அதை ஆக்டிவ்ல இருந்து நான் ஆக்டிவா பண்றதுக்கு டிசேபிள்னு சொல்லலாமா? எஸ் சார். எஸ் சார். ஆக்டிவா இருக்கிறத நான் ஆக்டிவா பண்ண டிசேபிள். கரெக்ட். அடுத்தது பேனல் அப்படின்னா என்ன? பேனல் என்றால் என்ன? ஐ மீன் மீனிங் இங்கிலீஷ்ல, தமிழ்ல எதுவும் சொல்லுங்க சார். பேனல் மீன்ஸ் சோலார் பேனல் அத மாதிரியா சார்? அது இருக்கலாம். பேனல் கேன் பி a சோலார் பேனல். அல்லது சார் இப்போ ஒரு குரூப்பா இருக்கிறத பேனல் சொல்லலாமா? ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் ஆல்சோ கேன் பி a பேனல். ஒரு இன்டர்வியூ பேனல், ஜட்ஜ் பேனல் அப்படிங்கிறாங்க. அடுத்தது பெரிஷபிள் என்றால் என்ன? பெரிஷபிள் என்றால் என்ன? வாட் இஸ் த மீனிங் ஆஃப் பெரிஷபிள்? ஐ திங்க் பிரக்ஷனா ஷுட் டெல் திஸ். சார் உணரக்கூடியது. இருப்பா. இந்த பிரக்ஷனாவை கேட்பா. பிரக்ஷனா சொல்ல முடியலன்னு அவங்க அக்கா கிட்ட வத்தி வச்சிடலாம். பிரக்ஷனா, வாட் இஸ் த மீனிங் ஆஃப் பெரிஷபிள்? ஐ திங்க் அழியிற விஷயம். அழியிறது. கரெக்ட். ஏன் ஐ திங்க், யூ திங்க் இதெல்லாம் வேண்டாம். ஏன் கான்ஃபிடென்ட்டா இல்லை கண்ணா? ஹலோ, எல்லா குழந்தைகளும் கான்ஃபிடென்ட், தப்பானாலும் பரவாயில்ல, கான்ஃபிடென்ட். ஐ திங்க், யூ திங்க் எல்லாம் வரவே கூடாது இனிமே நம்ம கிளாஸ்ல அட்லீஸ்ட். சரியா? தப்பானா ஆகி போகுது. என்ன பனிஷ்மெண்ட் பண்றாங்களா? ஓ நான் சொல்லிடுவேன், ஓ டின்னர் இல்லைன்னு சொல்லிடுவேன் பயமா? அதெல்லாம் டோன்ட் வரி, ஐ வில் நாட் டெல் யுவர் சிஸ்டர். ஓகே, ஸ்பெண்ட் என்றால் என்ன? ஸ்பெண்ட் சார் செலவு வைக்கிறதா சார்? ஆமா, ஸ்பெண்ட் என்ன? செலவு செய் அர்த்தம். அடுத்தது இன்டிஸ்பென்சபிள் என்றால் என்ன? இன்டிஸ்பென்சபிள் மேபி உங்களுக்கு தெரியாம இருக்கலாம். இது கொஞ்சம் பெரிய வேர்டு, பெரிய கிளாஸ்ல படிப்பீங்க. தவிர்க்க முடியாத ஒருத்தர்னு வச்சுக்கோங்க. இப்போ ஒரு பர்டிகுலர் ஒரு ஹாஸ்பிட்டலில் இந்த ஆள் இல்லைன்னா இந்த ஹாஸ்பிட்டலில் இல்லைப்பா, அவர் இல்லாமல் இந்த ஹாஸ்பிட்டலில் கிடையாது, அவர் தான் முக்கியமான ஆள் அப்படின்னு சொல்கிறாங்க வச்சுக்கோங்க. இன்டிஸ்பென்சபிள் அந்த மாதிரி ஒரு ஆள், அவ்வளோ ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஆளுன்னு பேர் இருக்கு. சரியா? ஓகே, அந்த முன்னாடி ஒரு 4 வேர்டு கொடுத்துருக்காங்க. foliage என்றால் என்ன? foliage, what is the meaning of foliage? சார் பசுமையான. foliage என்ன பசுமையானமா? அப்படியா சார்? பசுமையா இருக்குற சார். கரெக்ட் சார். பசுமையான என்பது ஐ திங்க் இட்ஸ் கரெக்டானது. அடுத்தது ஃபாலோ. பேண்ட் ஆஃப் சிங்கர்ஸ் சார். நம்ம பின்னாடி வருது சார், நம்ம சொல்லி கொடுத்தோம் அந்த மாதிரி சார். நம்ம பின்தொடங்கி வராது சார். ஆமா, பின்தொடங்கி வராது. ஃபோல்க் என்ன? அல்லது ஃபாலிக்கிள் அப்படின்னு என்ன சார்? நாட்டுப்புறம் சார். கரெக்ட். ஃபோல்க்னா ஐ மீன் கிராமப்புறம். கரெக்ட். ஐ திங்க் நாட்டுப்புறம் ஆல்சோ இஸ் கரெக்ட். அடுத்தது ஃபாலிக்கிள் அப்படின்னா? ஃபாலிக்கிள் எனக்கு தெரியல, கரெக்டான ப்ரொனன்சியேஷன் எனக்கும் தெரியல. ஃபாலிக்கிள் நுண்ணற்றை சார். என்னது? என்னமோ சொல்றாரு.
ஃபாலிக்கல்ங்கிறது நம்ம நுரையீரல் இருக்குல்ல, அதில் ஒரு சின்ன சின்ன பை மாதிரி இருக்கும், சின்ன சின்ன ஒரு என்ன சொல்கிறது, ஒரு ரூம் மாதிரி இருக்கும், குட்டி குட்டி. சார் நுரையீரல் என்னது சார் நம்ம பாடியில இருக்க ஏதோ சின்ன சின்ன ஹோல்ஸ் தான் சார் சொல்லுவாங்க. அதான் சின்ன சின்ன ஒரு அறை மாதிரி இருக்கும். அதான் ஓகே, பரவாயில்ல, அந்த அளவுக்கு சொல்லிட்டீங்க. சார் அந்த சின்ன சின்ன ஓட்ட மாதிரி இருக்கும் சார். ஆமாம், ஓகே. அடுத்தது பாருங்க, a word which can be, பாருங்க, a word which can be 28th question, a word which can be formed from the word responsibility. ஸ்பாஞ்ச் சார். ஸ்பாஞ்சா? சார் ரெஸ்பெக்ட். அந்த ஸ்பாஞ்ச் சார் பேட்ல வந்து ஜி ல, இந்த கடைசில ஜி இருக்கு சார். அந்த ஜி ல சார் ஸ்பாஞ்ச் சார். ஸ்பாஞ்ச் இருக்க முடியாது ஜி இல்லையே. எஸ் சார். ரெஸ்பெக்ட் இல்லையா இருக்கு. அப்புறம் ஸ்போர், ரெஸ்பெக்ட் சார். SPORE, ஸ்போர். ரெசிஸ்டிவிட்டி ஸ்போர் சார். ரெசிஸ்டிவிட்டி ஸ்போர் சார். ரெசிஸ்டிவிட்டி ஸ்போர் சார். ஏன் ஸ்போர் இல்ல? ஸ்போர் பாருங்க, ரெசிஸ்டிவிட்டி சார். சார் ரெசிஸ்டிவிட்டி சார். ரெசிஸ்டிவிட்டி. சார் ரெசிஸ்டிவிட்டினா ரெஸ்பான்சிபிலிட்டில வி இல்ல. வி இல்ல, கரெக்ட். ரெசிஸ்டிவ் வர, அப்ப ஸ்போர் தான் வரும். சார் ஸ்போர் ரெசிஸ்டிவிட்டினா ரெஸ்பான்சிபிலிட்டில வி இல்ல. ஆமா, வி இல்ல, ரெசிஸ்டிவ். அப்ப மூணுமே இல்ல, எது ஃபார்ம் பண்ண முடியும் கேக்குறான். ஸ்போர் என்பதுதான் ஃபார்ம் பண்ண முடியும். சார் ஸ்போர் என்பதுதான் ஆன்சர் சார். ஆன்சர் சார் 2. ரெஸ்பெக்ட் தான் சார். ஸ்போர் Answer option 2. Okay, now we will go to the meaning of each of these words. Responsibility என்றால் என்ன? மீனிங் என்ன? அதுல இந்த கேள்வி இல்லை, நம்மளா இப்போ அதை இன்னும் கொஞ்சம் தெரிஞ்சுக்கிறோம். ரெஸ்பான்சிபிலிட்டியான மீனிங் என்ன, இங்கிலீஷ்லயோ தமிழ்லையோ? இவர் ரொம்ப சொல்லுங்க. ரெஸ்பான்சிபிலிட்டி என்றால் மீனிங் என்ன தமிழ்ல? தமிழ்லேயே சொல்லுங்க, பரவாயில்ல. ரெஸ்பான்சிபிலிட்டி பொறுப்பு. ஒரு பொறுப்பு, ஒரு வேலை கொடுத்து பொறுப்பா அவன் செய்ப்பான்னு சொல்றாங்க இல்லையா? ஹலோ, கேக்குதா? நான் பேசுறது கேக்குதா கண்ணா? ஓ, ஐ லாஸ்ட் நெட்வொர்க். ஒரு நிமிஷம் இருங்க, இல்லை நெட்வொர்க் ப்ராப்ளம் இருக்கு, ஒரே நிமிஷம் இருங்க. அடிக்கடி நெட்வொர்க் போயிட்டு வருது, வேற ஒரு நெட்வொர்க் போயிடலாம். ஸோ ரெஸ்பான்சிபிலிட்டி என்றால் என்ன தெரியுதா? இப்போ இது தெரியுதா? ஸ்க்ரீன் தெரியுதான்னு கேட்குறேன். அதேதான். ஸ்க்ரீன் தெரியுதா? தெரிய மாட்டேங்குது. தெரிய மாட்டேங்குதா? இருங்க, அப்போ பார்க்கலாம். என்னடா இது வேற இந்த இப்போ தெரியுதா ஸ்க்ரீனு? சார் உங்க ஃபேஸ் தெரியல சார். ஒன் மினிட். சார் ஃபேஸ் தான் சார் தெரியுது. ஓகே, ஒன் மினிட். இந்த நெட்வொர்க்கு ரொம்ப ப்ராப்ளமாக இருக்கு. சே, இப்போ தெரியுதா? எஸ் சார். ஸ்கிரீன் இஸ் ரெஸ்பான்சிபிலிட்டி என்றால் என்ன? சார் நம்மள குடுக்குற இத வந்து நம்ம பத்திரமா டிபி தான் சார் தெரியும் செய்யணும் அந்த மாதிரி சார். டிபி தான் தெரியுதா? சார் உங்க டிபி இல்லையே, இப்போ தெரியணுமே. தெரியலையா? இரு பார்க்கலாம். 1 மினிட். இப்படி சார். தெரியுதா தெரியலையா? சார் உங்க வாய்ஸ் தெரியுது சார். தெரியுது. ஓகே. சார் ரெஸ்பான்சிபிலிட்டினா பொறுப்பு சார். பொறுப்பு, கரெக்ட். பொறுப்பு என்பது சரியான விடை. அடுத்து ரெஸ்பெக்ட் என்ன? சார் மரியாதை. ஆமா, give respect, take respect அப்படின்னு யார் சொல்லுவா படங்கள்ல? சினிமா படத்துல ஒரு சொல்வார், ஒரு நடி. யாரு? ஹீரோ சார். ஹீரோ இல்ல,
அந்த நடிகர் பேர் ஒரு ஜோக்கர் ஒரு சொல்லுவார், வடிவேலுன்னு ஒருத்தர் இருப்பார் இல்லையா, அவர் சொல்லுவார் கிவ் ரெஸ்பெக்ட் டேக் ரெஸ்பெக்ட் அப்படிம்பார். அப்புறம் ஸ்போர் என்ன? ஸ்போர் வித்து சார். வித்து சார். இல்ல வித் அல்ல, ஸ்போர் என்றால் என்ன? ஸ்போர்னா அகைன் ஓட்டையா இருக்கிறது. இந்த ஃபாலிக்கிள் சொன்னோம்ல அதே மாதிரி தான். ஸ்போர்னா சின்ன சின்ன ஓட்டை உள்ள ஒரு இது. ஓகே, ஸ்பாஞ்ச். ஸ்பாஞ்ச் ஓகே. ரெசிஸ்டிவிட்டி எப்படின்னா தடை. ரெசிஸ்டன்ஸ்னா தடை, ரெசிஸ்டிவிட்டிங்கிறது அது ஒரு சயின்டிஃபிக் நேம். ஓகே, கோ டு கொஸ்டின் நம்பர் 29. யாரோ ஒருத்தர் படிக்க 29. தெரியுதா ஸ்கிரீன்? P division. P என்பது வகுத்தல் எனவும் படி D ஐ பெருக்கலாகவும் கொண்டால் 12M D 28D 7 இன் மதிப்பு. ஸோ என்ன ஆன்சர் வரும் நீங்களே சொல்லுங்க. போர்டு மாஸ் அப்படின்னு படிச்சிருப்பீங்க. அதை தான் நீங்க சார் திருப்பி ஸ்கிரீன் ஷோ ஆஃப் பண்ணிருக்கு சார். என்னடா இது, ச்சே சாரிப்பா, இது என்னன்னு இப்படி இருக்குதேன்னு ஆச்சரியமா. அப்படியே தெரியும் சார். இரு ஒரே நிமிஷம். இப்ப தெரியுதா? எஸ் சார். இப்ப சார் உங்க டிபி சரி சரி. சரி, இந்த 29வது क्वेश्चन நீங்களே எல்லாம் போட்டு பண்ணுங்க. படிக்க வேண்டாம். ஆன்சர் 50 சார். இருப்பா நான் உங்களோட போடுறேன். இருக்கண்ணா நான் இன்னும் போடலை. -21 சார். நல்லா பாருங்க. 12M அது சாரி 12M என்ன எம்னு சப்ட்ராக்ஷனா? சாரி 12. ஓ நான் தப்பு பண்ணிட்டேன். -21 சார். -21 இருக்கண்ணா நான் போடுறேன். இன்னும் நான் போடல. நான் இன்னும் மெதுவாக போட்டுட்டு இருக்கேன். பேட் ஃபெல்லோ நான். -21 சார். என்ன ஆன்சர் வருது? -21 வருதா எல்லாருக்கும்? கரெக்ட். -20 வந்து எனக்கும் வருது. கரெக்ட், வெரி குட். நான் தப்பு பண்ணிட்டேன். அந்த எம்ஐ வந்து பீனட்ஸு அங்கேயும் டிவைடட் பை போட்டேன். இந்த மாதிரி தப்பு பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ நான் தப்புனா நான் தப்பானாலும் தப்பு தான். ஒன்லி திங் இஸ் ஐ டோன்ட் கோ அண்ட் ரைட் த எக்ஸாம். நான் தப்பான மார்க் போகாது. நீங்கள் தப்புனீங்கன்னா மார்க் போயிடும். கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஒரு முறைக்கு 2 முறை கண்ணு அப்படியே கொஞ்சம் பிசைஞ்சு பார்க்கணும். எம்மா டியான்லாம் பார்க்கணும். சரியா? ஓகே, அடுத்த கேள்வி பாருங்கள். அடுத்த கேள்வி படிங்க. படிக்க வேண்டாம், நீங்களே ஆன்சர் சொல்லுங்கள். இப்போ அடுத்த கேள்வி 30 பாருங்கள். நீங்கள் போடுறதுக்கு முன்னாடி ஒரு கேள்வி கேட்குறேன். 30வது கேள்வி அதிகமான டைம் எடுக்குமா? 29வது கேள்வி அதிகமான டைம் எடுக்குமா? 30வது கேள்வி சார். அப்போ என்ன பண்ணோம்னா எக்ஸாம்ல நல்லா பாருங்க குழந்தைகளா, எல்லாரும் லிசன் பண்ணுங்க நான் சொல்றது. இந்த மாதிரி கொஞ்சம் நிறைய டைம் எடுக்கிற கேள்வி நீங்க தப்பும் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால இந்த 30வது கேள்வி மேல அந்த கொஸ்டின் பேப்பர்ல ஒரு புள்ளி வச்சுட்டு மற்ற கேள்வி எல்லாம் பண்ணிட்டு டைம் இருந்தா 30ஆம் கேள்விக்கு வரலாம். புரியுதா? ஹலோ, ஓகே சார். அது போய் இப்போ போட்டு அதில் வேணா நிறைய டைம் எடுக்கிற பார்த்தோன்னே தெரிஞ்சு போச்சு. இது இப்போ நிறைய டைம் எடுக்கும். நிறைய டைம் எடுத்து நிறைய போடும்போதே நம்ம தப்பு பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் 30வது கேள்வியை வந்து நீங்கள் ஒரு புள்ளியோ ரவுண்ட் பண்ணிவிட்டு கொஸ்டின் பேப்பரில் ரவுண்ட் பண்ணிட்டு பின்னாடி வரப்போகிறோம் அப்படின்னு சொல்லி பின்னாடி வரலாம். சப்போஸ் உங்களுக்கு டைம் பத்தலைன்னா பரவாயில்ல, போடாட்டி பரவாயில்ல, அது மாதிரி ஆகும். ஆனால் நீங்கள் 30வது கேள்விக்கு உள்ளே போனீங்கன்னா போய் எங்கே மாட்டிக்குவீங்க. அர்ஜுனனோட பையன் போய் எதுலையோ மாட்டிட்டான்ல. எதில் மாட்டினா சொல்லுங்க பார்க்கலாம். அர்ஜுனோட பையன் மகாபாரத்ல எது? மகாபாரத்ல குஸ்தி போட்டி வைக்குமா? எது? மகாபாரத்ல அர்ஜுனோட பையன்
ஒரு அந்த எனிமியோடைய படைக்குள்ளே உள்ளே போயிடுவான், ஆனால் வெளிவர தெரியாது, மறந்துடுவான். அது மாதிரி நீங்கள் இதுக்குள்ளே போனீங்கன்னா எவ்வளோ டைம் செலவாகுதுன்னே தெரியாது, நிறைய டைம் செலவு பண்ணிடுவீங்க. அதனால் இந்த மாதிரி கேள்வியை நீங்கள் டேஞ்சராக இருக்கணும். இப்போ ஒரு 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 தெருவில் நடந்து போகிறீங்க, அங்கே ஒரு சாணி போட்டிருக்குது ஒரு மாடு, என்ன பண்ணுவீங்க சார்? அது மாதிரி மிதிச்சுட்டு போவீங்களா? அதை தவிர்த்து விட்டு போயிடுவோம் இல்லையா? அது மாதிரி தான் இந்த மாதிரி ஒரு டேஞ்சரான கேள்வி 1 2 உள்ளே வச்சுருப்பாங்க. அது உங்களை கண்டிப்பாக உங்களை டைம் செலவு பண்ண வைக்கும், இல்லை தப்பு பண்ண வைக்கும். அதை மாதிரி அதை பார்த்து அதை தவிர்த்து விட்டு நீங்கள் மற்ற கேள்விக்கெல்லாம் போய் அப்புறம் பின்னாடி வரணும். சரியா? புரியுதா குழந்தைகளா? எஸ் சார். இல்லைன்னு என்ன ஆகுன்னு இதுக்குள்ளே போயிட்டு 5 நிமிஷம் வேஸ்ட் பண்ணிடுவீங்க, அப்புறம் ஆன்சரும் வராது, டென்ஷன் ஆகிடுவீங்க. ஆன்சரும் வரலன்னா டென்ஷனாக இருக்க வாய்ப்பு இருக்குது. அதெல்லாம் வேண்டாம், நமக்கு எதுக்கு அதெல்லாம்? நமக்கு தெரியலையா, சரி இது கொஞ்சம் கஷ்டமாக, அதை விட்டுட்டு போயிட்டு பின்னாடி வரலான்னு போயிட்டே இருக்க வேண்டியதான். ஓகே, 32வது கேள்வி பாருங்க. (27 + 81 divided by 9 minus 5). இருபத்தி 27 + 81 டிவைடட் பை சார் ஆன்சர் 6 சார். 9 இருக்கடா. டிவைடட் பை 9, அதுக்கப்புறம் லெஸ் தேன் 5, 9 அதுக்கப்புறம் என்ன 6ஏ இருப்பா, இது வேறு நான் தப்பாக போட்டுருக்கேன். -6 அப்புறம் ஈக்குவல் டு இன்ட்டு 5. அப்போது 9 36 30. என்னடா இது தப்பாக வருது எனக்கு. 9 3 9 27 + 9 - 30 என்ன வருது? ஆன்சர் 6 வருதா? கரெக்ட். எனக்கு ரொம்ப டைம் எடுத்துருச்சு, பரவாயில்ல. எப்படி அது கான்சன்ட்ரேஷன் இல்லாத போது மனசில் 4-5 ஓடிட்டுருக்கு. ஏன்னா 7:15க்கு ஒரு கிளாஸ் இருக்குது, 7:30க்கு ஒரு கிளாஸ் இருக்குதுன்னு ஓடும்போது இதில் கோட்டை விட்டுறேன். அதே மாதிரி தான் உங்களுக்கும், நீங்கள் மனசில் ஏதாவது நினச்சிட்டு இருந்தீங்கன்னா இதில் கோட்டை விட்டுருவோம். புரிஞ்சுதா? இப்போ எனக்கு ஏன் இந்த கான்சன்ட்ரேஷன் இல்லைன்னா 7:15க்கு ஒரு கிளாஸ் வச்சுருக்கோம், 7:30க்கு ஒரு கிளாஸ் வச்சுருக்கோம். அதை இந்த லேப்டாப் ஆன் பண்ணணும், வேறு நெட்வொர்க் வேறு ப்ராப்ளமாக இருக்குது. இந்த மாதிரி இப்படி யோசிச்சு பண்ணும்போது இந்த கொஷனை விட்டுறோம். எனிவே, தேங்க்யூ ஸோ மச். நீங்கள்லாம் இந்த கிளாஸ்க்கு படித்ததுக்கு. நம்ம மீண்டும் இன்னும் பல கேள்விகளை நம்ம பார்க்கலாம். அது வரலும் எப்போன்னா மண்டே வி வில் ஹேவ் த கிளாஸ். சரியா? ஓகே. ஏதாவது டவுட் இருக்கா குழந்தைகளா? ஏதாவது உங்களுக்கு சிரமம் இருந்தாலும் சொல்லுங்கள். அஃப்கோர்ஸ் இன்றைக்கி இல்லை நெட்வொர்க் ப்ராப்ளம் வந்துருச்சு நிறைய. தேங்க்யூ கரர், அது இருக்கட்டும். நெட்வொர்க் ப்ராப்ளம் நிறைய வந்துருச்சு. யூஸ்வலாக நெட்வொர்க் வராது. நீங்கள் நெட்வொர்க் ப்ராப்ளம், நான் இப்போ வேற ஒரு நெட்வொர்க் போயிட்டேன். நான் 2 நெட்வொர்க் வச்சுருக்கேன், ஒன்று மோசமான இன்னொன்று போய்க்கலாம், ஆனால் அதுக்கு டைம் ஆகுது. ஓகே. இப்போ அதிகமாக பேச கூடலிங்கம், அவர் வேணிங்கிறவங்க இருக்காங்க. வேணி, நீங்கள் ஏதாவது புதுசாக வந்திருக்கீங்க, ஏதாவது சொல்ல விரும்புகிறீங்களா? வேணிங்கிறவங்க இல்லை. வேணு மாதவன், நீங்கள் பழைய ஸ்டூடெண்ட் நினைக்கிறேன். ஓகே. ஆல் தி பெஸ்ட். பார்க்கலாம். ரைட். தேங்க்யூ சார். தேங்க்யூ.